ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 48. அயோத்தியில் ஜனங்களின் மிக்க குழப்பம். நகரத்திற்கு திரும்பின ஜனங்கள் அடக்க முடியாத மன வருத்தத்தினால் பீடிக்கப்பட்டு சந்தோஷம் என்பதே சிறிதும் இல்லாமல் இருந்தனர். தொலைந்து போன விலையுயர்ந்த ரத்தினங்கள் திரும்ப கிடைத்தாலும் எப்பொழுதும் தாம் பெற்று அனுபவியாத சிறந்த பதார்த்தங்கள் கிடைக்க பெற்றாலும் அவர்கள் சந்தோஷப்படவே இல்லை. வீட்டில் இருக்கும் ஸ்திரீகள் திரும்பி வந்த தங்கள் கணவன்மார்களை நோக்கி, ராமனை விட்டு பிரிந்த உங்களுக்கு வீடுகளும் செல்வமும் மனைவி மக்களும் எதற்காக? ராமன் வசிக்கும் இடத்தில் உள்ள குளங்களும் மலைகளும் மரங்களும் மிகவும் புண்ணியம் செய்தவைகளாகும். அந்த காட்டிற்கே புறப்படுங்கள். நாம் அனைவரும் ராமனை பின்பற்றி செல்வோம். தாமதித்தால் அவன் மேன்மேலும் வெகு தூரம் சென்று விடுவான். காட்டில் ராமன் நமது யோகக்ஷேமங்களை நிறைவேற்ற வல்லவன். சீதையும் இந்த ஸ்திரீ ஜனங்களுக்கு வேண்டிய யோகக்ஷேமங்களை குறையற நடத்துவாள். தசரதன் எப்படியும் ராமனுடைய பிரிவினால் உயிரிழக்கப் போகிறான். பிறகு எல்லாவற்றிற்கும் நாசம் விளையப் போகிறது. ஆகையால் நாம் இப்பொழுது ராமனை பின்பற்றியாவது செல்ல வேண்டும். இல்லையாயின் விஷத்தையாவது உண்டு உயிர் நீத்தல் வேண்டும். அதுவும் இல்லையேல் ஒருவர் பேரும் செவியில் படக்கூடாத தூர தேசத்திற்காகவது போக வேண்டும். பசுக்களை கொலை செய்பவனிடம் ஒப்புவிப்பது போல் அரசன் நம்மையும் பரதனிடம் ஒப்புவித்தான். ஆயினும் நாம் அனைவரும் புருஷ சிரேஷ்டனான ராமனை பின்பற்றி செல்வோமானால் சுகித்து இருக்கலாம். அவனுடைய அடிகள் ஸ்பரிக்க பெற்ற காடுகளே நமக்கு புகலிடம். ஆகவே கானகமே சென்று சேர்வோம் என்றனர். இன்னனும் ராமனை நினைத்து ஜனங்கள் கூக்குரல் இட்டு அழும்போது சூரியனும் அஸ்தமித்தான். அந்நகரத்தில் நெருப்பு பிரகாசியாமலும் இருள் மூடியும் கடைகள் பரப்பப்படாமலும் திக்கே தெரியாமலும் இருந்தது. இன்னும் ஆட்டங்களும் பாட்டுக்களும் உஸ்தவங்களும் வாத்திய கோஷங்களும் நின்று போயின. பல சொல்லி ஏன் அந்நகரம் ஜலம் வற்றிய மகா சமுத்திரம் போல் பாழாகி இருந்தது. ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 49. ராமன் கோசல நாட்டை விட்டு அகலுதல். பொழுது விடுவதற்குள் ராமன் உறங்கும் ஜனங்களை விட்டு வெகு தூரம் சென்றனன். இடையில் அநேக கிராமங்களையும் பட்டணங்களையும் சேரிகளையும் அவற்றின் இயற்கை வனப்புகளுடன் கண்டுகளித்து அவைகளை தாண்டி சென்றனன். அந்த இடங்களில் இருந்த மாந்தர் ராமனை கண்டு செய்தி அறிந்து துக்கித்து தசரதனையும் கைகேயியையும் பலவாறு நிந்தித்தனர். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே ராமன் கோசல நாட்டை கடந்து சென்று வேதச்சுருதி என்னும் நதியையும் கோமதி என்னும் நதியையும் தாண்டி சென்றனன். பிறகு சியந்திகை என்னும் நதியையும் கடந்தனன். பிறகு சாரதியான சுமந்திரனை நோக்கி, சாரதியே, இனி எப்பொழுது நான் திரும்பி வந்து என் தாய் தந்தையர்களோடு கூடி புஷ்பித்திருக்கின்ற மரங்கள் மலிந்த சரையு நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாடி விளையாடப் போகிறேன் என்று பரிதாபம் தோற்ற கூறினன். இன்னனும் சாரதியுடன் பல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வெகு தூரம் வழியை கடந்து சென்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ